இங்கே இன்றைக்கி சிவி சண்முகம் இங்கே மட்டும் சாணி அடிக்கல, திமுக சேர்த்தான் சாணி அடிச்சிட்டாரு. இதில் வேறு ஆர்எஸ் பாரதி ரொம்ப யோகியர் மாதிரி பேசுகிறாரு. திமுகவும் சேர்ந்து தான் அந்த முயற்சி எடுத்துருக்குது, அதையும் போட்டு உடச்சி விட்டாங்க. நம்ம தாவேக்காவுக்கு போய் ஆதரவு கொடுத்தோம்னா என்டிஏ நம்ம கூட்டாளிகள் நம்மளை என்ன நினைப்பாங்க, நல்லது இல்லை. ரெண்டாவது, இப்படி போகணுன்னா நம்மளை தாழ்த்திக்கிற மாதிரி ஆகுன்றது அவர் தரப்பு. பப்பு கலாச்சாரம் நீங்கள் தவிர்க்க முடியாது, ஆனால் பப்புகளை நீங்கள் நெறிமுறைப்படுத்தணும். அடிக்கடி செக் பண்ணி அங்கே போதை மருந்து இல்லாத நிலையை உருவாக்கும். திரைத்துறையில் போதை மருந்து உலா இருக்குன்றாங்க, அதுக்கு ஸ்ட்ரிக்டாக ஒரு எச்சரிக்கையாக சொல்லிடலாம், சிக்கினீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்றது. இன்றைக்கி ஜனநாயகத்தை பற்றி பேசினுக்கிறார், பாடம் எடுத்துனுக்கிறாரு உதயநிதி. இதான் தோற்று உங்களை உட்கார வச்சிட்டாங்களா, அப்புறம் என்ன ஜெயிச்சு வந்தவங்களுக்கு பாடம் எடுத்துனுக்கிறீங்க, நாங்கள் தான் சீனியர். இவ்வளோ பேசுகிற ராகுல் காந்தி இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். 67 சாஸ்திரி மறைஞ்ச பிறகு இந்திரா காந்தி வர்றாங்கல்ல, அதுக்கப்புறம் இதே பிரச்சனை அங்கேயும் வருது. அதிகமாக தங்கத்தில் முதலீடு பண்ணி வாங்கி வீட்டில் குமிச்சு வச்சுக்கிறாங்க. பண்ணாதீங்க, அந்நிய செலவாணியும் வெளியே போகுது, நீங்கள் கொஞ்சம் தியாகம் பண்ணுங்கள். இதே தான் சொல்லியிருக்காங்க இந்திரா காந்தி. ஏன்னா பேப்பர் கட்டிங் தரேன், இதே தான் சொல்லியிருக்காங்க. மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். புதிதாக பொறுப்பேற்றிருக்க விஜய் அவர்கள் பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அந்த வகையெல்லாம் பெரிதும் வரவேற்கப்பட்டது. இன்றைக்கி 717 மதுக்கடைகளை மூடினது. அது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் தேர்வு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக 2 பிளவு, அதில் ஒரு பிளவு ஒரு டீம் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறன்ட்டு ஒரு அதிர்ச்சியை கிளப்பியிருக்காங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இதை சார்ந்து இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி விவாதிக்க இருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் தொடர்ந்து முத்தான 3 கையெழுத்து அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி வரவேற்கத்தக்க விதமாக ஒரு 717 மதுக்கடைகளை மூடியிருக்காங்க. முதற்கட்டமாக அதில் 50 கடைகளை இன்றைக்கே மூடிட்டாங்க. முத்தான முதல் கையெழுத்து என்ன கேட்டால் இதுதான் பெரிதும் வரவேற்க வேண்டிய. அது 4வது கையெழுத்தாக போயிடுச்சு சார். வணங்கி வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா போதையில்லா தமிழகன்றதை தாண்டி போதை இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அதை குறைக்கிற வேலையை செய்கிறது என்னன்னா முடியுன்றதில் இன்றைக்கி நல்ல ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே வாழ்த்தணும். இது இல்லாமல் கஞ்சா, மெத்தப்பட்டைன் ப்ளஸ் பார்களை முறைப்படுத்தணும். 24 மணி நேரம் மது விற்பனைன்றதை 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும்ன்றதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அதில் உங்களுக்கு தப்பு நடக்குதுன்னா அந்த ஏரியாவுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட்டு பிஇடபிள்யூன்னு இருக்குது, மதுவிலக்கு அமல் பிரிவு, அது அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் எடுத்தால் இதெல்லாம் குறைஞ்சிரும். ஏன்னா இப்போ என்ன ஒரு மோசமான நிலை வந்துடும்னா, நீ தான் நத்திந்த ஓடு, இனி எங்காச்சு நாங்கள் நத்திக்கிறோன்னு ஒரு செட்டு அப்படி கண்ணோட்டம், அதுவும் தாவேக்காவுக்கு சிக்கல். ஒரு மோசமான டீம் தாவேக்காக்குள்ளே உள்ளே பூந்துடுற மாதிரி ஆகிடும், இல்லை இருக்கிற டீமு மோசமாக மாறுற மாதிரி ஆகும். அப்போ இது ரொம்ப மோசம். இதை தடுக்கணுன்னா தடுத்தா க்ளீன் கவர்மெண்ட்டு நல்லாயிருக்கும். அப்போ இது ஒன்று. இன்னொன்று, இந்த பப்பு கலாச்சாரம் நீங்கள் தவிர்க்க முடியாது, ஆனால் பப்புகளை நீங்கள் நெறிமுறைப்படுத்தணும். அடிக்கடி செக் பண்ணி அங்கே போதை மருந்து இல்லாத நிலையை உருவாக்கணும். இது ரொம்ப முக்கியம். திரைத்துறையில் போதை மருந்து உலா இருக்குன்றாங்க, அதுக்கு ஸ்ட்ரிக்டாக ஒரு எச்சரிக்கையாக சொல்லிடலாம், சிக்கினீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்றது. இது ஒன்று. இதுக்கு இப்போ மதுக்கடைகள் மூடுறாரு, மறுபடியும் ஒரு 500 மூடுறாரு, மக்கள் வரவேற்பு வரும். ஆனால் வருமானம் குறையும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அநேகமாக 2016 கூட ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் முதல் 500 குறைச்சாங்க, அப்புறம் ஒரு 500 குறைச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது மதுக்கடைகள் மூலமாக வர்ற வருமானம் குறையுதுன்னா மாற்று என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே பேசணும். நேற்று ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து ஒரு நேர் என்கிட்ட பேசினார். சார், நீங்கள் சொல்கிற யோசனை உண்மையிலே கரெக்டு சார், நான் இங்கே பார்க்குறேன். அங்கே இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் போனால் அமுல் இருக்குது சார், ஆவினோ நந்தினியோ அங்கே கிடையவே கிடையாது. நந்தினி இந்தியாவுக்குள்ளே, அமுல் உலகளாவிய மார்க்கெட் வச்சுருக்காங்க தெரியுதா? ஆமாம். இந்தியாவிலேருந்து அங்கே இப்போ வாங்கணும், இப்போ நல்ல நெய் வாங்கணும், நல்ல ஒரு இது வாங்கணும் அப்படின்னா அமுல் ப்ராடக்ட்டு அங்கே இருக்குது, ஆவின் ப்ராடக்ட்டு அங்கே இருந்துச்சுன்னா நமக்கு வருமானம், அந்நிய செலவாணி தமிழ்நாட்டு கிடைக்கும். அப்போ ஆவின் இன்றைக்கி என்ன இருக்குது? நம்ம மனோ தங்கராஜ் ஆவினை வளர்க்குறத விட ஆன்மீகத்தை எப்படி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கலான்றது தான் கவனம் செலுத்தினார்.
அதுக்கு நீங்கள் ஆன்மீக துறையில எல்லாம் போயிட்டுருக்கலாம். பெரியாரிசம்னு பேசிக்கிட்டு அதை மற்ற மதங்கள் அவர் மதத்தில் தேடல, அங்கே இப்படி நின்றுந்தாப்புல இங்கே போயிட்டு லாஸ்ட்டில் அமைச்சர் பதவியே எம்எல்ஏ பதவியாக இது சீட்டே கொடுக்கல அவருக்கு. ஆமாம், நடுவில் அமைச்சர் பதவி கொடுனாங்க. இந்த மாதிரி வந்து துறைகளை மோசமாக ஆக்கின நிலைமையை மாற்றி ஆவின் ஒரு பெரிய துறை, அதை முதல்வரே தலையிட்டு இந்த இவங்க ஜெயலலிதா கொடுத்த மாதிரி கறவை மாடுகள் இந்த மாதிரி கொடுக்கறது, ஆவினை மேம்படுத்த பால் உற்பத்தி இன்றைக்கி 2,10,00,000 இருக்குது போல் இங்கே. அதை குஜராத்து, உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரி 4.5 கோடி லிட்டரா கொள்முதலாக மாற்றணும். தனியார்கள் வந்து இங்கே கொள்முதல் பண்ணுறதை தடுத்து ஆவின் அதிகமாக கொள்முதல் பண்ணி, அதிகமாக கொள்முதல் பண்ணால் நீங்கள் ஆவின் எளிதாக எல்லாருக்கும் நல்லா கிடைக்கும். அவ்வளோ தட்டுப்பாடு இருக்குது. ஆமாம், ஆவின் ப்ராடக்ட்ஸு அவ்வளோ மரியாதை இருக்குது. அதை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு மீதமாகிறத பால் ப்ராடக்டாக மாற்றுற வர்க்க தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களுக்கு வைத்து அவர்கள் மூலியமாக சிறு தொழிலாக இந்த ப்ராடக்ட் இது பண்ணுறதை மாற்றினா நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டை அமுல் போட்டி போடலாம். அப்போ உங்களுக்கு இது தேவையில்லை. குஜராத்தை தானே பண்ணுறாங்க. ஆமாம், அதனால் இந்த மாதிரி விஷயங்களையும் கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான் நம்முடைய கோரிக்கை. நல்லது ஒரு விஷயம். அதனால் அந்த கையெழுத்தை வரவேற்போம். நம்ம ப்ரிடிக்ஷனை பொறுத்தவரையும் தேர்தல் ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருந்தோ இல்லையோ ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனாக சொல்லிகிட்டு இருக்கோம். சபாநாயகர் தேர்வு, அமைச்சர்கள் பட்டியலிட்டு அந்த வகையில் சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ப்ரிடிக்ஷன்றதை தாண்டி வேண்டுகோள்ன்றதாக வச்சுக்கலாம். அதை வேண்டுகோளை நிறைவேற்றிட்டார். அவர் பதவியேற்றோடனே கலகலப்பாக கொண்டு போயிட்டார். இன்றைக்கி நல்லா கொண்டு போனார். அவர் சபாநாயகரை பற்றி ஒரு காமெடி சொன்னாப்புல முதலமைச்சர். அந்த காலத்தில் எப்படி பண்ணுவாங்க, அதுக்கான சபாநாயகர்னால அவங்க தலை தெறிக்க ஓடுவாங்க, அவங்கள எதிர்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சி தலைவரும் கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. அந்த மரபு தான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு. ஆனால் இந்த இடத்துல கலைஞராக இருந்தாருன்னா நான் தலை வாங்கியாக இருக்க மாட்டேன், தலை வணங்குவோனாக இருப்பேன்னு ஒரு பிட்டை போட்டிருப்பாப்புல. கொஞ்ச நாள் ஆகும். அப்போ அந்த மாதிரி இது நடந்தது. சபாநாயகர் பற்றி நம்ம சொல்லணுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன். பார்த்தீங்களா, இன்றைக்கி சொன்னார் அவர், எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அவனை கொடுத்துருப்பேன்னு எம்ஜிஆர் சொன்னார்னு. ஆமாம் ஆமாம், நான் சொன்னேன். நான் எப்போ பதிவு பண்ணேன்? நீங்கள் அவரை பற்றி எப்போ பேசும்போது அப்போயே பதிவு பண்ணிட்டீங்க. இன்னொன்று அவர் பேர் வில்லிவாக்கம் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு ஒரு பண்பாளர், ஒரு எல்லாரு கூடயும் நட்பாக பழகக்கூடியவர், ஒரு இனிமையானவர், நேர்மையாளர். அப்போ அவருக்கான அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதில் இன்னொன்று பார்க்க வேண்டியது, ஒரு சபாநாயகர் அப்படின்றத விட்டுருங்க, வாழ்க்கையில் எப்படி போகும் நம்ம வாழ்க்கை, இப்படியே இந்த வாழ்க்கை இதுதான் இப்படியே போயிடுமா சார், இதுவே நிரந்தரமான்னு ஒரு பாட்டு வருமே, என் நிலையே மாறிடுமான்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த மாதிரி ஐயா கலங்காதே அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஐயா கலங்காதே, வாழ்க்கை இருக்குது. வாழ்க்கைன்றது இன்றைக்கி இப்படி இருக்கும், நாளைக்கு வேறு மாறும். ஆனால் உங்கள் பயணத்தை நீங்கள் கரெக்டாக ஒரு டைலாக்லேயே சொல்லுங்கள் சார், வாழ்க்கை ஒரு வட்டம். வாழ்க்கை ஒரு வட்டம்ன்றது தனி, வாழ்க்கையை அதை போக்கில் விடணும். ஆனால் முயற்சியை விட்டுறக்கூடாது. முயற்சி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை உங்களை கொண்டு போய் வைக்கிற இடத்துல வைக்கும். நட்புகளை பேணணும். நட்புகள் பிரதானம். நல்ல நட்புகள். அது யாரையும் வாழ்க்கை வட்டம்ன்றது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்தால் பிறகு யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அப்போது அந்த அலட்சியம், திமிர்த்தனம், ஆணவம், அகம்பாவம் இருந்தால் அந்த வட்டம் திரும்பி கொண்டு அவங்கள்ட்ட நிற்க வைக்க வேண்டியது இருக்கும். அது ஒரு பிரச்சனை. நீங்கள் போரில் அழிஞ்சனோட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம்னு சொல்லுவாங்கள்ல. ஆமாம், அந்த மாதிரி சந்தான காமெடியா அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதனால் ஜேசிடி பிரபாகரன் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை அது போக்கில் விட்டார். ஆனால் முயற்சியை கைவிடல. நீங்கள் 80ல் எம்எல்ஏ, 84ல் எம்எல்ஏ, ஆனால் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல. ஜெயலலிதா அமைச்சரவையில் எம்எல்ஏ, ஆனால் அமைச்சர் பதவி கிடைக்கல, பெரிய இது கிடைக்கல. ஆனால் அவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தார். அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்பேன். சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டங்கள் நடக்கும் பொழுது எம்எல்ஏக்கள் வந்து பார்வையாளராக அமரலாம். எனக்கு தெரிஞ்சு எந்த எம்எல்ஏ வந்து அமரல. ஜேசிடி பிரபாகரன் ரெகுலராக வந்து வருவார், உட்காந்து கவனிப்பார். அது அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கடமை உணர்ச்சி. நம்ம வந்து கவனிக்கணும் என்ன நடக்குது. மற்றவர்களுக்கு பாவம் டைம் இருக்காது. அப்போ அதை அவர் அனுபவமாக மாற்றிக்கிட்டாரா. நாளைக்கு சபாநாயகராக சென்னை மாநகராட்சி ஒரு பிரச்சனை, அவரே இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐடியா சொல்லலாம், இந்த மாதிரி இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு அற்புதமான மனிதரை சபாநாயகராக, இதை எப்படி சபாநாயகர் இருக்கக்கூடாதுன்றதுக்கு போன சபாநாயகர் உதாரணம். ஒரு சபை நம்ம எனக்கு தூர்தர்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். சின்ன வயசில் படம் பார்த்துனே இருப்போம், கெடுக்குன்னு கட்டாயிடும். ஒரு போர்டு ஒன்று வரும், இல்லாட்டி அது வரும்.
இல்லையா அப்படியே நின்றோம். தடங்களுக்கு வருந்துகிறோம். ஒரு படம் போட்டாங்க எனக்கு இன்னை வரைக்குங்க, எனக்கு மொதல் சீன் அப்போ ரீல் தானே, ஆமாம், கடைசி சீனு நடுவில் வருது, மொதல் சீனு இங்கே இருக்குது, இன்னொரு சீனு இங்கே இருக்குது. அவங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. நடுநடுவில் எங்களுக்கு வேறு போடுவாங்க. நாங்கள் வேறு கொஞ்சம் கூட்டு கொஞ்சம் பொரியல் மாதிரி படத்தை பார்த்துன்னு இருப்போம். கடைசியில் தடங்களுக்கு வந்துக்கிட்டு இந்த படத்தை போடவே முடியாதுன்ட்டாங்க. ஏய் அதாவது பரவாயில்லடா, அந்த படம் என்னான்னு எங்கள் மனசில் என்ன பதிஞ்சிருக்கும். எம்ஜிஆர் சரோஜாதேவிலாம் நடிச்சிருப்பாங்க. காஞ்சி இது நல்ல பாடல்கள்லாம் இருக்கும் அந்த படத்தில். அந்த மாதிரி பண்ணாங்க தூர்தர்ஷன் பண்ணுற கூத்துலாம் தெரியும்ல. வயலும் வாழும் பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி கமல்ஹாசன்லாம் கிண்டல் பண்ணுவார். அதாவது நீங்கள் இந்த மாடு வந்து பால் கொடுக்கும், மாடு பால் கொடுக்கும்னு சொல்ல வர்றீங்க. ஆமாம், அந்த மாட்டுடைய பாலை எடுத்து நாம் வந்து கடைஞ்சோன்னா அதில் பல ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த மாட்டுடைய பாலை எடுத்து கடைஞ்சோன்னா பல ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொல்ல வரீங்க. இப்படி தான் போகும். ஏய் என்னடா வயலும் வாழும் நடத்தினுக்கிற அப்படின்னு அந்த காலத்தில். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது ஹாலிவுட் படத்தை தமிழில் டப் பண்ணா எப்படி இருக்கும். அந்த மாதிரி சட்டசபையில் முதலமைச்சர் பேசிகிட்டு இருப்பார். டிடுக்குன்னு பார்த்தா அப்படி பிளாங்க் ஆகிடும். இந்த டிஏபிஆர் சிம்பிள் அதெல்லாம் வரும். என்னடா ஆச்சு கட் ஆயிடுச்சான்னு பார்த்தா மறுபடியும் முதலமைச்சர் பேசுவார். வைஃபை ப்ராப்ளமாக இருந்திருக்கும் சார். வைஃபை ப்ராப்ளமா? வைஃபையா? இது வைஃபை இல்லை, அவங்களுடைய தன்மானம், அவங்களுடைய அந்த எதாச்சதிகார ப்ராப்ளம். எதிர்கட்சி தலைவர் பேசுகிறதோ மற்ற எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுகிறதோ காட்டக்கூடாது. அந்த நேரம் பிளாங்க். முதல்வர் பேசுகிறோன்னா பட்டுன்னு கனெக்ஷன் அப்படி வச்சுட்டு இருப்பாங்க, உருவிடுவாங்கள. எடப்பாடி பேசுகிறாருன்னா உருவிடுவாங்க. முதல்வர் சொல்கிறாங்க டப்புன்னு மாற்றிடுவாங்க, பட்டுன்னு வந்துடும். முதல்வர் பேசிகிட்டு இருப்பார். என்னையா வாழ்க்கை வாழ்ந்தீங்க? சட்டசபையாக நடத்துனீங்க, லைவ் ரீலை கேட்டு போராடினவங்க அந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் லைவ் கொடுப்போம்னு சொன்னவங்க இன்றைக்கி தான் இவங்க பிரேமலதா அந்த கோரிக்கை மறுபடியும் வச்சாங்க. அப்போது தப்போ ரைட்டோ நீங்கள் ரிலே பண்ணுங்கள், மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். என்ன பண்ணீங்க நீங்கள்? இன்றைக்கி வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசினுக்கிறார், பாடம் எடுத்துனுக்கிறார் உதயநிதி. இதான் தோற்று உங்களுக்கு உட்கார வச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன ஜெயிச்சு வந்தவங்களுக்கு பாடம் எடுத்துனுக்கிறீங்க? நாங்கள் தான் சீனியர், நாங்கள் அரசியலில் திமுக தான் சீனியர், அதான் பெருசுன்னு ஓரம் உட்கார வச்சிட்டாங்க. இப்போ உட்கார பெருசு ஓரம்போ. சனாதானத்தை பற்றியும் பேசியிருக்காரு சார். வரேன். அப்போ இந்த அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு வில்லிவாக்கம் எம்ஜிஆர்னு அவர் சொல்லுவாங்கன்னு சொன்னல, ஞாபகம் இருக்கா? ஆமாம் சொன்னீங்க. கிண்டலாவதோட சொன்ன ஞாபகம் இருக்கா? டே எம்ஜிஆரை தூக்கின்னு வேணா வில்லிவாக்கம் எம்ஜிஆரை தூக்கின்னு வந்துக்கிறீங்க அப்படின்னு. அதனால் அந்த ஒரு மனிதரை கொண்டு வந்திருக்காங்க. மற்றவர்கள் போர்ட்போலியோ என்னன்னு தெரில. நாளைக்கு அந்த இது முடிஞ்சோடனே இன்னும் ஒரு செட்டு அமைச்சராக பதவி ஏற்கிறாங்க. அதனால் அது ஒரு இது. இப்போ இன்றைக்கி ஒருத்தர் ஏதோ ஒரு ரெக்கே பண்டிட், ஆமாம் ரத்தன் பண்டிட் முதன்மை, ஆமாம் ரத்தன் பண்டிட், அவரை வந்து அவருக்கான தனி அதிகாரியாக போட்டிருக்காங்க. அது இது ஒரு விஷயம், போக பார்த்துக்கலாம் அதெல்லாம் என்னான்னு. இது ஒன்றாச்சா. இதில் ஒவ்வொருத்தரும் வாழ்த்தி பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நேரடியாக முதல்வருக்கும் எதிர்கட்சி அதிமுகவில் 2 பேர் பேசுகிறாங்க. ஆமாம், ஆளுங்கட்சி மற்ற எல்லாருக்குமே வாழ்த்து சொன்னார். அவரும் வணக்கம் சொன்னார். இன்றைக்கி ஏதோ போய் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனி. இன்றைக்கி அவர் பிறந்தநாள் எடப்பாடி பழனிசாமி 72வது நாள் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சுக்குவோம். நீண்ட ஆயுளோட அவர் வாழணும். ஒரு நல்லதொரு அவருடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு இது கிடைக்கணும். இந்த மாதிரி கருமேகங்கள் எல்லாம் கலைந்து நல்லபடியாக ஆகணும்னு கேட்டுக்கிறோம். அப்போ அவர் வந்து வாழ்த்து சொன்னார். அதுக்கப்புறம் வேலுமணி கை தூக்கினார். அதனால் வேலுமணிக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. நீங்கள் பேசுங்களா பேசுங்க. எல்லாருமே சபாநாயகரை வாழ்த்தி பேசினாங்க. என்ன கோரிக்கை அதெல்லாம் வச்சாங்க. சௌமியா அன்புமணிலாம் அவங்க சில கோரிக்கை வச்சாங்க. பிரேமலதா அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஆனால் நம்மால் நாங்கள் வந்து இந்த இதெல்லாம் பாடினாங்க. நாங்கள் வந்து கவர்னர் பார்த்தீங்களா, அந்த கவர்னர் இவர் அப்படியே பாடம் எடுக்கிறாராம். நாங்கள் வந்து விடமாட்டோம், நீ இன்னும் விடுறது. அவர் ஸ்மைலிங் ஃபேஸோட தான் பார்த்துட்டு இருந்தார். அவர் பார்த்துதான் இருப்பார். அவர் ஹீரோலே இப்போ. அதனால் அப்படி பண்ணிட்டே போயிட்டு கடைசியில் சனாதனத்தை ஒழிப்போம். ஏம்பா அப்படி பேசி தானே மாட்டினுக்கிறீங்க. சனாதனத்தில் உள்ள அந்த விஷயத்தை எதிர்த்தாலும் பரவாயில்ல. சனாதனம்னா அது 19 போயிடுது. 3 பிரிவு. வர்ணம், இந்த வாழ்வியல், இது தத்துவம், 3 இருக்குது. வாழ்வியலையும் தத்துவத்தையும் நீங்கள் சேர்த்து மொத்தமாக எதிர்த்தீங்கன்னா நீங்கள் சமணம் வைணவம் எல்லாத்தையும் எதிர்க்கிற மாதிரி. அதை தான் கொண்டு போய் அங்கே போய் காங்கிரஸ்கார் நிம்மதியாக இருப்பான். எப்பா நம்மளை விட்டானுடாங்கப்பா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை காங்கிரஸுக்கு. ஆனால் அவனா பிஜேபி யார் திரும்ப அவர் சனாதனத்தை எதிர்த்தார். அவர் கூட இருக்கிறவர் இல்லை நம்பாதீங்க பொய் எடுத்து போட்டு விட்டாங்க. ஹிந்தியில் மொழிபெயர்த்துலாம் போட்டு விட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு பேசுகிறார். கோர்ட்டில் வழக்கு இருக்குது. இங்கே மறுபடியும் பேசுனீங்கன்னா சட்டமன்றத்தில் நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கொண்டு போய் வழக்குக்கு இன்னும் கொஞ்சம் அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஏன் யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க? நீங்கள் எவ்வளோ விஷயம் நம்ம தமிழ்முனான் சார் மாதிரி சொல்லுங்கள். தமிழகம் தலை குனியாது, தமிழகம் வீழாது, ஏதாவது சொல்லிட்டு போங்க.
இல்லை சனாதனத்துடைய அந்த கூறுகள் தனிங்க, அதை பேசுங்க. வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறேன்னா அது வேறு விஷயம். மனிதனை பிறப்பால் பிரிக்கிற அந்த தன்மையை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லுங்கள், அது வேறு விஷயம். மொத்தம் பொதுவாக பேசுனீங்கன்னா மறுபடியும் மாட்டுவீங்க. நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்துட்டு இப்படி பேசலாமான்னு கேட்டுச்சு கோர்ட்டு. மக்களுடைய நம்பிக்கை அது, நீ அதை எப்படி விமர்சிக்கலாம். இன்றைக்கி அதே வேலையை எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு பண்ணால் சிக்கல். அவருக்கு யார் சொல்லுவா? அவங்க தான் சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, அவங்க நினச்சிக்கிறாங்க. அதனால் இப்படி போகுது. இந்த இது முடிந்தது. அடுத்தது வருவோம் சார். அதுதான் இன்றைக்கி ஹைலைட்டே. காலையில் டிவி ஓப்பன் பண்ணால் அதிமுக வந்து சிவி சண்முகம் தலைமையில் 30 பேர் கொண்ட குழு வந்து டிவி கேட்க ஆதரவு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி 2 பக்கம் உடைந்திருந்தது. அதாவது இந்த பிளவு இன்றைக்கி வரல, 2024 2024 இருக்குது. அது உள்ளுக்குள்ளே நீர் பூத்த நெருப்பாக இருந்தது. நான் அப்படியே வர்றேன். பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்புறம் சொல்கிறீங்களா? 2016 ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பொறுப்புக்கு வர்றார், முதல்வராக வர்றார். அப்போ எல்லல் நகையாடல் எல்லா இதுவும் வந்தது எடப்பாடிக்கு எதிராக. கட்சிக்கு வெளியா கட்சிக்குள்ளேவா? வெளியே உள்ள. அப்போது அவர் அதெல்லாம் மீறி நின்னார். எடப்பாடி யாருன்னு யாருக்கும் தெரியாத நிலைமையில் 4 வருஷத்தில் ஒரு சிறந்த முதல்வராக செயல்பட்டார். கட்சிக்கு உள்ள இந்த டிடிவி சசிகலா இவங்களை நீக்கிட்டு ஓபிஎஸை உள்ளே கொண்டு வந்து பாஜக மேலேருந்து திணித்ததையும் ஏற்றுக்கிட்டு சரி 4 வருஷம் போகணும் அப்படின்னு கொண்டு போனார். அவர் ஒரு முதல்வராக எப்படி செயல்பட்டார்ன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொரோனா பேரிடர் காலம், இன்னும் அந்த வரி வருவாய் வராத காலம், இன்னும் பல பிரச்சனைகளில் அவர் நீட்டு பிரச்சனையை சமாளித்த விதம், இந்த மாதிரி பல விஷயங்களில் அவருடைய ஆட்சி திறன் வெளிப்பட்டது. அன்றைக்கி அவர் கூட உடன் இருந்தது இப்போ அவரை எதிர்க்கிற எல்லோரும் தான். அதனால் எடப்பாடி என்கிற மனிதர் நல்லா வேகமாக செயல்பட்டார். அதுக்கு பின்துணையாக இருந்தது இவர்கள், வேலுமணி, சிவி சண்முகம், மற்றவர்கள். இந்த ஒற்றுமை தான் கட்சியை எத்தனை தோல்வி இருந்தாலும் தூக்கி நிறுத்துச்சு. 2019 தோல்வி வந்து பெருந்தோல்வி. ஆனாலும் அதை மீறி 21 ஒன்றும் பெரிய தோல்விலாம் இல்லை. 75 சீட்டு வந்தாங்க, சிறந்த எதிர்கட்சியாக வந்து உட்காந்துச்சு, 39% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அப்போது இவர் பெருசாக ஸ்டாலின் வர விடியல் தர போகிறாரெல்லாம் பெருவெற்றிலாம் பெறலை, வெற்றி பெற்றார். அந்த இது கொண்டு போனது இவர்கள் தலைமையிலான அந்த கூட்டணி தான். அதற்கு பிறகு அண்ணாமலையுடைய பிரச்சனை, ஓபிஎஸ் பிரச்சனை, இதெல்லாம் சமாளிக்க வேண்டியிருந்தது அவருக்கு. அண்ணாமலைக்கு அப்புறம் அந்த கட்சிக்குள்ளே அந்த பிஜேபி என்டிஏ உறவு டாமினேஷன் அதிகமாக பிரிஞ்ச பொழுது அதையும் சமாளித்து அந்த 2024 தேர்தலில் தனியாக நின்று அழைப்பெல்லாம் விடுத்தார். இன்றைக்கி உட்காந்து பேசுகிற யாருமே அன்றைக்கி வரல. அன்றைக்கி அவர் தனியாக நின்று அன்றைக்கி படுதோல்வி. அதுலேயும் இவர்கள் எல்லோரும் உடன் இருந்தார்கள், யாரும் அன்றைக்கி தூக்கி போட்டு போகல. ஆனால் 22% வாக்குகளை அதிமுக தக்க வச்சுக்கிச்சு. அதற்கு பிறகு தாவேகா வந்தோடனே தாவேகாவோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை போச்சு. அதை அந்த பிரசாந்த் கிஷோருக்கு எடுத்து விட்டாங்க, இன்னும் பலருக்கு எடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் என்டிஏ கூட சேர்ந்தது. அதில் இவர்கள் என்னென்னா, நீங்கள் தாவேகா கூட சொல்கிறது இப்போ எலெக்ஷன் சம்மந்தம் ஒட்டியா இல்லை 2024 ஆரம்பித்த உடனே? அதற்கு பிறகு தான் என்டிஏ கூட கூட்டணி வருது. உடனே இவர்கள் மறுபடியும் ஏறி அடிக்க ஆரம்பித்தாங்க. அவரை படுத்தாத பாடு கிடையாது, கேவலமாக பேசாது கிடையாது, அப்படி பேசினாங்க. ஒரு தமிழக தலைவர்களில் இந்த அளவுக்கு டிஃபேம் பண்ணப்பட்ட தலைவர் யாருமே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் அடுத்து இவருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டிஃபேம் பண்ணாங்க. அதெல்லாம் மீறி துணிஞ்சு நின்னார். அவருடைய ஹார்ட் ஒர்க்கு கூட உடன் இருந்தது இவர்கள் எல்லோரும். அதற்கு பிறகு தான் 2024 தேர்தல் நெருக்கத்தில் தான் ஒரு முடிவை இவர்கள், தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பிரிந்தவர்கள் எல்லோரும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து பலமான அதிமுகன்னு காமிக்கலாம் அப்படின்னு. அதற்கு அவர் ஒத்து வரல, முட்டுக்கிட்டே இருந்தார். 6 பேருமே வந்து சொல்லும் போது அவர் கேட்டுக்கல. ஏன்னா பொறுப்பு முடிவெடுக்கிற இடத்துல அவர் இருக்கார். அப்போ இவர்களுக்குள்ள பிரச்சனை வருது. ஆனாலும் செங்கோட்டையன் மட்டும்தான் அதில் வெளியே போகிறாரு. 5 பேரும் உள்ளே தான் இருக்காங்க. கொண்டு போவோம் என்ன நினச்சி இருந்ததுன்னா ஆட்சியை பிடிப்போம் 26, அதுதான் லட்சியம். அதனால் நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை வெளியே பண்ணாமல் பண்ணலான்னு. இதில் தங்கமணி முற்றிலும் அவர்கிட்ட ஒதுங்கிட்டார் 2024க்கு பிறகு. அவர்கள்ட்ட பெரிய ஒரு இது இருந்தது. சமீபத்தில் தான் இந்த என்டிஏலாம் ஃபார்ம் ஆன பிறகு மறுபடியும் அந்த தேர்தல் நெருக்கத்தில் தான் மீண்டும் 2 பேரும் பழைய நிலைக்கு வந்தாங்க. அப்போ இவருக்கு பெரியசாக துணையாக இருந்த ரைட் லெஃப்டில் தங்கமணி ஒதுங்கினது நடந்தது ஒரு 2 வருஷம். அது அதே மாதிரி செங்கோட்டையன் இழுத்து பிடிச்சிருக்கலாம், ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வந்துருக்கலாம், ஓபிஎஸ் கூட இருந்த டீமை உள்ளே கொண்டு வந்துருக்கலாம். ஜெயலலிதா பாணி அது உள்ளே கொண்டு வந்து காலி பண்ணுறது
வெளில இருந்தால் திட்டிட்டுங்கிறல்ல வா உள்ளன்னு சேர்த்துட்டா வாழ்த்தி பேசுகிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் அவங்க வெளியே போனாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. கலைஞர் பாணியும் அதுதான். அந்த மாதிரி இவர்கள் கேட்டாங்க. அந்த மாதிரி பண்ணலாமன்னா அவர் பொதுச் செயலாளர் முறையில் ஒத்துக்கிறதுனால அதை மீறி இவங்களால ஒன்றும் பண்ணவும் முடியல. சார் ரைட்டு பார்த்துக்கலான்னு அப்படியே விட்டுட்டாங்க. அது ஒரு சூழ்நிலைன்னு எடுத்துக்கலாமா? எது தப்பு ரைட்டு நான் சொல்ல வரலங்க, நடந்ததை சொல்கிறேன். அதே மாதிரி சசிகலா உள்ளே கொண்டு வரதுக்கு நான் பல தடவை பேசியிருக்கேன். சசிகலா உள்ளே வந்தாங்கன்னா அது வேறு மாதிரி ஆகும், அவருடைய இருப்புக்கே பிரச்சனை வருன்றதுனால அவர் மறுத்தார். ஆனால் ஓபிஎஸ் இந்த டீம்லாம் கிட்டத்தட்ட அது அவுடேட்டட் டீம் மாதிரி, அதை சேர்த்துருக்கலாம், சேர்த்து ஓரமாக வச்சுருக்கலாம். பண்ணல. வைத்தியலிங்கம் சேர்த்துருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட பெருசாக மன்னிப்பு கடிதம் அதெல்லாம் கேட்டோன்னா அவர் தாவேகா ட்ரை பண்ணார். கடைசி டைமில் தாவேகா மிஸ் ஆகி டிஎம்கே போனார். இன்றைக்கி இருந்திருந்தால் அவர் ஒரு மூத்த அமைச்சர் தாவேகாவில். வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி கொண்டு போகுது பாருங்கள். இந்த மாதிரிலாம் அது இது எல்லாத்தையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு எரியுதா. தேர்தல் வரும்பொழுது 90 சீட்டு கடைசியாக பேசியிருக்காங்க. தாவேகா துணை முதல்வர் 90 சீட்டு. இல்லை வேணாம் நம்ம ஜெயிச்சிருவோம் வேணான்னா அதையும் சரி பொதுச் செயலாளர் சொல்கிறான்னு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அன்றைக்கி பிரச்சனையாக மாறி இருக்கு. இந்த மாதிரி பண்ணீங்களே சொன்ன கேட்டிங்களா அப்படின்னு. அப்போ ஜெயிச்சிருந்தா தூக்கி வச்சு கொண்டாடிருப்பாங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்சேன்னு இன்னைக்கு விஜயை கொண்டாடுறாங்களா அது மாதிரி. விஜய் தோற்று தானே இருக்கும், 10 சீட்டு வாங்கி தானே இருக்கும் விஜய். அப்பயும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனு 10 சீட்டு பேசியிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க சொல்லிக்குவாங்க. பாதி டிக்கெட் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கும். மீதி கட்சிக்குள்ளே சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், மீதி வெளியில் இருக்கிறவன் தெரியுமா பார்த்தியா. அதனால் நம்ம என்ன பேசியிருப்போம், நாங்கள் சொன்னோம்ல அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை அதுதான் காரணம், பிரச்சாரத்துக்கு போகாது அதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிப்போம். நம்ம சொன்னது கரெக்டாக நடந்ததுன்னு மாதிரி பேசியிருப்போம். மற்றவர்கள் எகடியம் பேசியிருப்பாங்க. எகடியம்னா ஏளனமாக பேசுறது, இன்னும் மோசமாலாம் பேசியிருப்பாங்க. அதனால் ஒரு மனிதன் வெற்றி தோல்வி சகஜம். வெற்றி பெறும்போது 10 பேர் 100 பேர் 1000 பேர் வருவோம், அப்படி புகழ்வோம். தோல்வி அடைஞ்சால் தூக்கி போட்டு பள்ளம் தோண்டி புதைப்பானுங்க. இன்றைக்கி அது அதிமுகவில் நடந்துகிட்ருக்குது. தோல்விக்கு அவரையே பொறுப்பாக்கி நீங்கள் பண்ணதுனால தான் பிரச்சனை, இனி நாங்கள் முடிவு எடுக்கிறோன்ற மாதிரி போகிறாங்க. ஆனால் தோல்விக்கு அவரை மட்டுமே பொறுப்பாக்குவாதா அப்படின்னு பார்த்தா அவர் மாதிரி உழைப்பை யாரும் செலுத்தலை. 195 தொகுதிகள். நீங்கள் அந்த பாஜக என்டிஏ ஃபார்ம் ஆனோன்னா இவர் எடுத்த ஒரு ஸ்பீடு இருக்க அந்த அளவு வரவேற்பு. திருத்துறைப்பூண்டிலாம் அப்படி கூட்டம். நீங்கள் விஜய்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா இவர் ஆட்சி பிடிச்சிருப்பார். இவர் தான் நடுவில் வந்து பிடிங்கிட்டு போயிட்டார். அப்போ அந்த அளவு உழைப்பு. அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு 135 தொகுதிகள், மொத்தத்தில் கிட்டத்தட்ட 330 தொகுதிகளை 2 டேர்மாக அவர் கவர் பண்ணிட்டார். அப்போ அதெல்லாம் பெரிய உழைப்பு. மற்றவர்களும் அவரவர்கள் பகுதிகளில் உழைச்சாங்க. இப்போ நீங்கள் சிவி சண்முகம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உழைப்பு தான் அங்கே அதிகமாக அந்த வட மாவட்டங்களில் ஜெயிச்சிருக்கிறது ஒரு காரணம். அப்போ இந்த மாதிரி உழைப்பு கூட்டு உழைப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்தில் தான் தாவேகா மறுபடியும் 108 தொகுதினோன்னா ஆதரவு கேட்டு வர்றாங்க. அங்கே இவர் கொஞ்சம் லேட் பண்ணுறதுல காங்கிரஸ் உள்ளே போட்டாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் பேசிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு உடனே ஜெயிச்சோன்னு சான்ஸ் இல்லை, 5 தொகுதி அது டக்குன்னு உள்ளே போட்டாங்க. ஆனால் அவருக்கு வந்து திமுக கூட போகிறது தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. இபிஎஸ்க்கு வந்து திமுக கூட போகணும் அப்படின்னு அடுத்து வர்றேன். ஏன் அவசரப்படுறீங்க? பூந்தோன்னா இவருக்கு சிக்கலாடு. தாவேகா வந்தோன்னா இவர் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் இருக்கிறப்போ நம்ம எப்படி கொடுக்க முடியும், மேலே பாஜக கோச்சிக்குவாங்கன்னு இவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். இந்த கேப்பில் இவர்கள் பேசும்போது தான் திமுக இவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த அப்ரோச்சு 120 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 2 சைடும் எடப்பாடி முதல்வர் ஆக்கிறது அப்படின்னு ஒரு இதை திமுக கொண்டு வருது. இதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்றத விட அதிலே 2 முடிவுகள் இருந்தது இவர்களுக்குள்ளேயே. என்ன ஆயிடுச்சுன்னா, எம்ஏ பேபி ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி போட்டாப்புல, 4 பேரும் தாவேகா ஆதரிக்கணும்னு. அப்போ 120 116 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சி ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா அது அப்படியே கரைஞ்சி போச்சு. ஐஸ் கட்டி தண்ணியில் கரையிற மாதிரி அந்த முடிவு கரைஞ்சி போச்சு. கேம் சேஞ்சர் வந்து எம்ஏ பேபி தான். எம்ஏ பேபி தான் கேம் சேஞ்சர். இங்கே இவங்க முதலாளி இருந்தாங்களா, அடிங் நான் தானே முதலாளி அங்கே இருக்கிறேன் அப்படின்ட்டு மாற்றி விட்டார். இப்போ வந்து நாங்கள் பேசலை அப்படின்லாம் உருட்டுறாங்க. திருமாவளவன் என்ன சொன்னார், திருமாவளவன் வந்து திமுக அதிமுக தரப்புலேருந்து என்கிட்ட பேசினாங்க, முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை. அந்த பேச்சும் போச்சு. ஆனால் பாமக ஒத்துக்காது. சிபிஎம் அங்கே 4 பேர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நடக்காதனால திருமாவளவன் விட்டாங்க. அதனால தான் திருமாவளவன் அன்றைக்கி ஃபுல்லாக இழுத்துது. மறுநாள் காலையில் 11 மணிக்கு சொல்கிறேன்னார்ல, அது இழுத்தது காரணம் அது ஒரு தாக்கம் ஓடிச்சு. அவர் ஆனால் அவர் தரப்புல நானே போட்டேன், எப்பா சோர்ந்து போயிட்டேன் நான், என்னால் முடியலடா,
என்ன போட்டாலும் ஒரு முடிவை மாற்றுறீங்க. காலையில் இபிஎஸ்ன்றீங்க, மத்தியானம் விஜய்ன்றீங்க, நைட்டு திருமாவளவன்றீங்க. அவர் என்னன்னா அவர் வரல, அவர் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, இவர் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு அப்படி சொல்றாரு சார். யார்? திருமா. ஆமாம், அதெல்லாம் ஒரு காரணம். அரசியலில் தாங்க எப்படி வேணால் நடக்கும். இந்த முடிவு இவர்களுக்குள்ள பெருசாக வெடிச்சிச்சு. இனிமேலாவது நாங்கள் விழித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தாவேகாவை நாங்கள் ஆதரிக்க போகிறோம். ஏன்னா 3வது இடத்துக்கு போயிடுச்சு அதிமுக. இப்போவே இணைஞ்சு ரன் பண்ண ஆரம்பித்தோன்னா திமுகவுடைய பலம் பலகீனமாகிடும். இன்னும் பலகீனமாகிடும். நம்ம ட்ராவல் பண்ணால் பலமாகும். செகண்ட் பொசிஷனில் நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் என்னன்றதை பார்த்துக்குவோம் அப்படின்றது இவங்க நோக்கம். நம்ம தாவேகாவுக்கு போய் ஆதரவு கொடுத்தோம்னா என்டிஏ நம்ம கூட்டாளிகள் நம்மளை என்ன நினைப்பாங்க? அது நல்லது. இபிஎஸ் தரப்பில் நல்லது இல்லை. 2வது, இப்படி போகணுன்னா நம்மளை தாழ்த்திக்கிற மாதிரி ஆகுன்றது அவர் தரப்பு. ஆமாம், அவங்க கூட்டணிக்கு வந்தாங்க, அக்செப்ட் பண்ணியிருந்தா ஓகே. இப்போ நம்ம போனோம்னா அப்படின்ட்டு ஒரு ஈகோ பிளவு தான் இப்போ நிற்கிது. இவர்களுக்குள்ளே வெளியே பெருசாக பேசிக்காமல் இருந்தவங்க இன்றைக்கி சிவி சண்முகம் பேசிட்டார். ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டு அவர் பேசும்போது அவர் தரப்பில் 30 எம்எல்ஏக்கள், இந்த தரப்பில் 17 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இப்போ அடுத்து வந்த தகவல் என்னென்னா 22, 25 அப்படின்னு மாறின மாதிரி ஒரு தகவல். இங்கேருந்து எடப்பாடிக்கு ஒரு கூடுதலாக ஆதரவு பெருகினதாக தகவல். அதனால் இது ஒரு பக்கம்னு வச்சிங்களேன். இன்றைக்கி பெரிய சக்தியாக 1,30,00,000 வாக்குகளை வைத்திருக்கின்ற 22% வாக்கு குறையில இரட்டை இலைக்கு வாக்குகளை வச்சுருக்க மிகப்பெரிய கட்சி இது மாதிரி பங்காளி சண்டையில் உடஞ்சதுன்னா அது திமுகவுக்கு பெரிய பலமாக மாறும். அப்போது நீங்களே ரூட் கொடுத்த மாதிரி ஆகும். காங்கிரஸ் இப்படி தான் அழிஞ்சது. நீங்கள் சொன்ன அந்த 2 திராவிட கட்சிகளில் ஒன்று கட்சி அழிஞ்சு போகிறது அதிமுக தரும். ஏதாவது ஒன்றாலையும் அதான் போகிற போக்கு பார்த்தா அதிமுக மாதிரி தானே இருக்குது. இவங்க பங்காளி சண்டை போட்டாங்கன்னா பிரிஞ்சு எல்லாம் போச்சுன்னா ரெட்டை இலை முடக்கிடுவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் பல பிரச்சனை வந்துடும். இன்னொரு பிரச்சனை, இப்போ இவர்கள் 25 பேர் நிற்கிறாங்க, நாங்கள் தான் அப்படின்னு நின்னாலும் இவர்கள் தாவேகாவை ஆதரிக்கிறேன்னு முடிவெடுத்தா எடப்பாடி பழனிசாமி அவங்களை நீக்கிடலாம். ஏன்னா கட்சி விரோத நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்கன்னு தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சபாநாயகர் லெட்டர் கொடுத்துட்டு பொதுச் செயலாளர் கட்சியை விட்டு நீக்கிட்டா அவங்க இண்டிபெண்ட் ஆகிடுவாங்க. அதுக்கு பிறகு அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. தாவேகாவை ஆதரிக்கலாம் தைரியமாக, கட்சி தாவல் தடை சட்டமாக அவங்க மேலே வராது. ஆனால் அதிமுகவை சொந்தம் கொண்டாட முடியாது. இது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. இதே 31 எம்எல்ஏக்களோட வெளியில் வந்தாங்கன்னா பார்ட்டி ஸ்பிளிட்டு, இவங்க தான் அதிமுகன்னு அங்கீகரிக்கலாம். 32 31 இருந்தாலும் போதும். 47 இல்லை 47, 45க்கு 2/3 30, மீதி 2ல் 1 வந்தால் போதுங்களா? ஓகே. அதனால் 31 வந்தாலே போதும். அப்போது 31 பேர் வந்து சபாநாயகர்கிட்ட கொடுத்து இவர் தான் கட்சி தலைவர்னா அங்கீகரிப்பாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு போனாலும் இதுதான் எடுத்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு. 2வது மாநில நிர்வாகிகள் யார் அதிகமாக இவங்கள்ட்ட இருக்காங்க. 3வது மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், இதெல்லாம் வச்சு இந்தாப்பா உங்களுக்கு தான்ப்பான்னு கூடி சீக்கிரம் அந்த விஷயம் முடியும். இல்லாட்டி ஒரு 6 மாதம் 8 மாதம் தள்ளிட்டு போகும். அப்போ இந்த பிளவு வராமல் இருக்கிறது பார்க்குறது முக்கியம். அறிக்கையெல்லாம் ரொம்ப கோபமாக மோசமாக வர ஆரம்பிச்சிச்சு 2 தரப்புலையும். இவங்க கூட பெருசாக பேசலை, ஆனால் அவங்க வந்து காட்டமான பதில் இருந்தது. இங்கே இன்றைக்கி சிவி சண்முகம் இங்கே மட்டும் சாணி அடிக்கலை, திமுக சேர்த்து தான் சாணி அடிச்சிட்டாரு. இதில் வேறு RS பாரதி ரொம்ப யோகியர் மாதிரி பேசுகிறாரு. இன்னும் சொல்லியிருந்தார் சார். திமுகவும் சேர்ந்து தான் அந்த முயற்சி எடுத்துருக்குது. அதையும் போட்டு உடச்சி விட்டாங்க இன்றைக்கி. இது ஒரு விஷயம். அதனால் நீங்கள் அதிமுகக்குள்ளே இந்த பிளவை பேசி சரி பண்ணாங்கன்னா நல்லது. இல்லை இது பிளவாக மாறி போச்சுன்னா எஸ்பி வேலுமணி தரப்புக்கும் சிக்கல். கட்சி விட்டு நீக்கிட்டாருன்னா அடுத்தடுத்த நடவடிக்கைகள் சிக்கல். ஆனால் இந்த மாதிரி விவகாரங்களில் மிக திறமையானவர் சிவி சண்முகம். சும்மா காரணம் இல்லாமலாம் அவங்க அறிவிச்சிட்டு வெளியே வர மாட்டாங்க. அவங்க அப்போ ஏதோ பேசி ஏடிஎம்கே சார்பாக தாவேக்கால பேசியிருக்காங்க. நாளைக்கு சட்டமன்றத்தில் ஏதாவது பண்ணால் கூட ஆளுங்கட்சியில் அமைச்சர்லாம் இதுவாக இருக்காங்கன்னா கொஞ்சம் நடவடிக்கைகள்லாம் தாமதமாகும். இவர்கள் அமைச்சரில் ஆகிட்டாங்கன்னா எடப்பாடி சைட்லேருந்து கொஞ்சம் பேர் இழுக்கிறதும் ஈஸியாகிடும். இழுத்துட்டாங்கன்னா நாங்கள் தான் அதிமுகன்னு போயிட்டாங்கன்னா எடப்பாடிக்கு இன்னும் சிக்கலாகிடும். இப்படி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னொன்று, கட்சி நடவடிக்கை மீறி இது பண்ணாங்க, தகுதி இழப்புன்னு இவர் போக முடியாது எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா கொறடா உத்தரவுனா கொறடாவே தேர்ந்தெடுக்கப்படல. டெக்னிக்கலாக பார்த்தா கொறடா தேர்ந்தெடுக்கப்படல. அதனால் கொறடா உத்தரவு மீறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ இவங்க 25 பேர் போய் தாவேக ஆதரிக்கிறாங்க. ஆனால் விஜயபாஸ்கர் தான் கொறடா, அவர் பேச்சை மீறினா நடவடிக்கை எடுக்கப்படுது. அதெல்லாம் கிடையாது. கொறடாவை அஃபிஷியலாக அங்கீகரிக்கணும். அதிகபட்ச உறுப்பினர்லாம் கணக்கு இல்லை. நீங்கள் 2/3 இருந்தால் தான் நீங்கள் பார்ட்டின்னு சொல்ல முடியும். நீங்கள் இன்னும் 2/3 வரல. அதனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் நீக்கிட்டாருன்னா அவருக்கு அந்த பவர் இருக்குது, பொதுச் செயலாளர். அப்போ அவங்க நீக்கப்பட்டவர்கள் ஆகிடுவாங்க.
இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன சிவி சண்முகம் தான் இதை அறிவிச்சிருக்காரு. அதான் சொல்கிறேன், நான் சொல்கிறது இந்த ஆஸ்பெக்ட்லாம் சொல்கிறேங்க. நம்ம அவங்களாம் சொல்லலை, இந்த மாதிரிலாம் இருக்குன்றேன். ரெண்டாவது சிவி சண்முகம் இவங்க போய் தாவேகாவோட 2 அமைச்சர் 3 அமைச்சர் கேட்டு ஆளுங்கட்சிக்குள்ளே போயிட்டாங்க வச்சுக்கோங்க. அதிமுக பி டீம்னு இப்போ அங்கேருந்து ஒரு 10 பேரை இழுக்கிறாங்க வச்சுக்கோங்க. அமைச்சராகிட்டா இழுக்கலாம்ல, பவர் இருக்கும்ல. அப்போ என்ன 25 10 35 வச்சுக்கோங்க. அப்போ கிளைம் பண்ணிடலாம், நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்ட்டு. இவரை நாங்கள் இது பண்ணோம், பொதுக்குழு கூட்ட சொல்லுங்கள். பொதுக்குழுவும் ஈஸியாக அவங்க இது பண்ணலாம். ஆனால் பவர் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால் அதிமுகவை எனக்கு தெரிஞ்சு யார் கைக்காக ஒருத்தர் கைக்கு போயிடும். அது எப்படி போகுன்றது தான் தெரியாது. ஆனால் யாரோட ஒருத்தருடைய தலை காலியாகும். எனக்கு தெரிஞ்சு இவங்க பவருக்குள்ளே போயிட்டாங்கன்னா அந்த சைடு இருக்க ஆளுங்களை இழுக்கிறதுக்கான வேலைலாம் செய்வாங்க. இல்லை அவர் பவர்லேருந்து இவங்க நீக்கிட்டு இவங்களால் எதுவும் பண்ண முடியலன்னா அவர் பவர் ஆகிடுவார். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதிமுக இன்றைக்கி இந்த நிலை போகிறதுன்றது திமுகவை பலமாக்கும் அப்படின்றது தான் அதிமுக தொண்டர்கள் எல்லாருடைய இதுவாக இருக்குது. ஓபிஎஸ் மாதிரியா இபிஎஸும் ஓரம் கட்டப்படுகிறாரா? எப்போவுமே சில இதுதான், எது பிழைத்திருக்குதோ அதுதான் வாழும், எது வீக்காக இருக்கோ அது வீழும். நீங்கள் சொல்கிற மாதிரி 2024 இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏன் அந்த இபிஎஸ் அவர்கள் நினைக்கல? அவர் நான் பொதுச் செயலாளர், நான் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்களா. தன்னிச்சையாக முடிவு எடுத்தார் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆமாம், 2 ஜெயலலிதாவுக்கு சமானம் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல அடிக்கடி. அது பெருமையாகவும் சொல்லுவாங்க, அது விமர்சனமாகவும் வைக்கப்பட்டது. ஆனால் ஜெயலலிதா வந்து அப்படி இருந்ததில்லை. கேகேஎஸ்ஆர்லேருந்து கேட்கறது இல்லைங்க, வெளியே போனவங்க உள்ளே சேர்த்தாங்க கட்சிக்குள்ளே. ஆரம்பிக்கிறப்பெல்லாம் வெளியே பக்கத்துலேயே வச்சு சைதுரசாமினா அப்படி எதிர்த்தார். ஆனால் உள்ள நம்ம அக்கா வளர்மதி அக்கா அவ்வளோ பேச்சு பேசினாங்க, அவங்களே கூப்பிட்டு சேர்த்துக்கினாங்க. அதனால் ஜெயலலிதா வந்து வேறு, அந்த மாதிரி போனால் தான் ஜெயிக்க முடியும். கலைஞர்லாம் அப்படி தான். இப்போ ஸ்டாலின் அப்பாவே போய் முறைச்சி அடிக்கிற மாதிரி போனார் சட்டசபையில் சேகர்பாபு. இன்றைக்கி எங்கே இருக்கிறார் சேகர்பாபு? ஏன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கேப் இருக்குது சட்டமன்றத்தில்? இந்த மாதிரி முன்ன கிட்ட இருக்கும். இதை உருவாக்குனது அதுக்காக தான். முதல்ல ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்லாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக வந்து இந்த அளவுக்கு உடஞ்சதுக்கப்புறம் 2016 ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு கொண்டு வந்தது இபிஎஸ்க்கு ஒரு காரணம்னு சொல்கிறீங்க. இதே டவுன்ஃபாலுக்கும் அவரும் ஒரு காரணம் சொல்லலாமா? ரெண்டுக்குமே காரணம் இபிஎஸ்மே இருக்குது. அதான் சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க் அவர். ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். ஹார்ட் ஒர்க் மட்டுமே எல்லாத்துக்கும் ஜெயிக்காது, ஸ்மார்ட் ஒர்க்கு தான் ஜெயிக்கும். ஹார்ட் ஒர்க்கோட கூடிய ஸ்மார்ட் ஒர்க்கு. அப்போ 90 பேர் வர்றாங்க, அவங்க சொல்கிறாங்க 5 பேர் சொல்கிறாங்கன்னா சரி என்ன பண்ணலாம், ரைட்டு. அதுதான் கலைஞர்கிட்ட இருந்தது, ஜெயலலிதாட்டே இருந்தது. 2011 அவர் நீங்கள் விஜயகாந்த் சேர்க்கலைன்னா ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு ஷோலேருந்து எல்லாமே சொல்கிறாங்க. விஜயகாந்த் கூட போய் நான் கூட்டணியா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். அன்றைக்கி இவரை மாதிரி முடிவெடுத்திருந்தா அன்றைக்கி விஜயகாந்தை கூப்பிட்டு பேசி 41 சீட்டு பேசுகிறாங்க, நெகோசியேஷன்லாம் நடக்குது. ஜெயிச்சே அவர் எதிர்கட்சி ஆகிறார். திமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. பெருவெற்றி ஜெயலலிதாவுக்கு. கலைஞர் மூப்பனார் வந்தப்போ மதிமுக கிட்ட சேர்க்கல, கலைஞர் கூப்பிட்டு அணைச்சி உடனே டக்குன்னு கொடுத்து 40 சீட்டு கொடுக்குறாரு. எல்லாம் பண்ணோன்னா கலைஞர் ஜெயிக்கிறார். பெருவெற்றி 84க்கு பிறகு பெருவெற்றி 2096 தான். அதாவது 184 சீட்டு 71ல் ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய வெற்றி பெற்றது 96. அதனால் இதெல்லாம் அன்றைக்கி டக்கு வீழ்ந்து போய் ஒன்றும் இல்லாமல் போன ஜெயலலிதா 98 சட்டுன்னு எழுந்தாங்கல்ல. வீழ்வதும் எழுவதும் அரசியலில் சகஜம். அதுக்காக பதட்டப்பட்டு பயந்து போய் கட்சி உடையிறது இந்த வேலைலாம் பண்ணக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன் அதிமுகவுக்கு. சரி சார், இப்போ பெரும்பான்மைக்காக ஆதரவு கொடுக்குறாங்க டிவிகேக்கு, அது ஒரு சைடு இருந்தாலுமே எல்லாருமே டிவிகே நோக்கி வர்றதுக்கான காரணம் என்ன? டிவிகே வந்து பலமாக ஃபார்ம் ஆகிட்டு வருதா? குளத்திலே தண்ணியிலே கொக்குமில்ல மீன்லன்னா அப்படின்னா அர்த்தம். அதிமுகவே வருது அப்படின்னும் போது அதிமுக ஒரு பெரிய 3வது இடத்துல இருக்குங்க. ஓட்டுக்கிட்டலாம் விட்டுருங்க, 3வது இடம். நான் தான் இவ்வளோ நேரம் என்ன தட்டாங்க சொல்லி. அதான் சார், அதே கேள்வி மறுபடியும் கட்டின அர்த்தம். அவங்க போய் அவங்களோட சேர்ந்தாதான் ஒரு ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்க பவர் ஆவாங்க. இவர் ஒன்றும் இல்லாமல் போவார். இவர் ஒன்றும் இல்லாமல் போன அப்புறம் அவங்க 2வது இடம் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வெளியில் வர்றாங்களோ போகிறாங்களா, அது வர இப்படி தான் பண்ண முடியும். டிவிகே பெருசாக ஃபார்ம் ஆக்குறாங்களா, அதுக்காக இந்த கேள்வி கேட்டேன். டிவிகே ஃபார்ம் ஆகிறதான் ஆகாதான் விஜயுடைய நடத்தை, அந்த அமைச்சர்களுடைய நடத்தை பொறுத்தா இருக்குது. தூக்கி வைக்கிற ஜனங்க நாளைக்கு தப்புன்னு வந்தால் டம்முன்னு தூக்கி போட்டுருவாங்க. அதனால் அதெல்லாம் கணக்கு இல்லை. அதுவே நாளைக்கு கேள்விக்குறியாக மாறும்ல. ஏடிஎம்கே எடுத்துகிட்டு ஏடிஎம் கூட போய் சேர்ந்தியா அப்படின்னு கேள்வி கேட்பாங்கல்ல. ஆனால் திமுக கூட போய் சேர்ந்தன்றதை விட இது கம்மியாக தானே இருக்கும். திமுக கூட எப்போ போய் சேர்ந்தாங்க? இல்லை, ஐ மீன் அந்த பேச்சு போச்சு இல்லை, அந்த பேச்சு வரும்போது இந்த மாதிரி பேச்சு வரலையே. என்னைக்கு திமுக கூட சேர்ந்தாங்க? தாவேக்கா யாரும் இல்லை சார். அதிமுக திமுக சேர்ந்தா அழிஞ்சிட்ருக்கும்.
அடிப்படையே கை வைக்கிற மாதிரி. அது அழிஞ்சு தான் இருக்கும். அமமுகவும் வந்து டிவிகேக்கு தான் ஆதரவுன்னு அவருமே சொல்லிட்டாங்க. ஏங்க அவர் தாவேகாலே நிற்க வேண்டியதுங்கன்ற நான் தான் சொன்னேனாங்க. தாவேகால் நிற்க வேண்டியது. தப்பி தவறி அமமுகவில் சீட்டு கேட்டாரு. கொடுத்தோன்னா இங்கே நின்ட்டாரு. ஜெயிச்சோன்னே நான் வந்துடுறேன்ட்டாரு. இவரில் அவசரப்பட்டு போய் கவர்னர்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்தா உடனே டிடிவி கூட்டு வந்து வச்சு பேசி கிண்டியில் கொடுத்த புகார் அப்போ என்ன ஆகும்? ம். அதனால் நீங்கள் ஆதரவுன்ட்டார். இனி அவர் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரி சார், மோடி அவர்கள் வந்து நேற்று வந்து தங்கம் வாங்குறது வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்ட்டு பல விஷயங்கள் சொன்னார். ஆயில் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க அப்படின்ட்டு. அது ரிலேட்டடாக தியாகம் செய்யுங்கள். தியாகம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். நம்ம கூட ஒரு வீடியோ பேசியிருந்தோம். மைக்கேம் என்டர்டைன்மெண்ட்டில் தனியாக இதுக்குன்னு ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அதை பற்றி இங்கே மைக்கேம் சேனல்லையும் ஒரு இரு வார்த்தைகள் அதை சார்ந்து பேசிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரதமர் மோடி அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறார். தங்கம் வாங்குவது, அதை சேமிப்பது, நம்ம குடும்பத்தில் ஒரு 10,000 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா பணமாக இருக்குது அப்படின்னா உடனே போய் ஒரு தங்கத்தை வாங்கினது, நகை வாங்கினது, பீரோவில் சேர்த்து வச்சுக்கிறது, நகை வாங்கினது வச்சுக்கணும், இல்லை காயின் வாங்கினது வச்சுக்கணும். ஏன் நாளைக்கு ஏதாவது ஒன்றா டக்குன்னு அடமானம் வைக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை டக்குன்னு பணமாக மாற்ற முடியும். அந்த எண்ணத்தில் தான் எல்லோரும். இன்னொன்று நகை சேமிக்கிறது, சில பேர் துட்டு வர இது வாங்கிக்கணும் அது வாங்கிக்கணும், சட்டம் மாதிரி இது 10 ஃபங்க்ஷனில் போட்டோம், இந்த இதை இன்னொரு ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி சில பேர் பல கொஞ்சம் வாங்கி 2 வருஷம் கழித்து கொண்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் மாற்றுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இந்த இந்த எண்ணம் இந்தியா முழுவதும் மக்கள்கிட்ட இருக்குது. அதிக அளவில் தனிநபர்கள் அதிகமாக தங்கம் வைத்திருப்பது இந்தியாவில் தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, தங்க பயன்பாடு இந்த போர் அது இதுன்னு வந்தோன்னா தங்க பயன்பாடு அதிகமாகும் பொழுது இறக்குமதியும் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி பண்ணும் பொழுது இறக்குமதிக்கான நம்ம அந்நிய செலவாணி டாலரில் நம்ம அதிகமாக கொடுத்துட்ருக்கோம். அதனால் பணவீக்கம் அதிகரிக்குதுன்னா நீங்கள் ஒரு டாலர் முன்ன 90 ரூபா கொடுத்து வாங்கின இடத்துல இன்றைக்கி ஒரு டாலருக்கு 95 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ 5 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு. இது எல்லாமே மக்கள் மத்தியில் இருக்கும். நகை வாங்கிறதுனால அந்நிய செலவாணி வெளியே போதா? அப்போ இங்கே நகை வருதா, தங்கம் வருதா, அது மாறி வீடுகளில் போய் தங்கிடுது. அப்போ அது டெத் அசட்டாக மாறிடுது. யாருக்குமே பயன் இல்லை. அப்போ பணம் வெளியே போயிடுச்சு. இதே வேறு ஒரு தொழிலுக்காகவோ எதுக்காகவோ அந்நிய செலவாணியை நம்ம கொடுக்குறோம், செலவு பண்ணுறோம், இங்கே வாங்குகிறோம், இங்கே அது பல்கி பெருகுது, லாபமாக மாறுதுன்னா அதுதான் ஒரு சுழற்சி பொருளாதாரம், ஒரு நாட்டுக்கு நல்லது. அப்போ இந்த மாதிரி வர்றதை வந்து நீங்கள் ரொம்ப போகுது, தங்கம் வாங்குறத குறைச்சிக்கங்க அப்படின்றாங்க. இன்னொரு மாற்று என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தங்கமாக முதலீடு பண்ணுறது நாங்களே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரோம், கவர்மெண்ட்டில் கட்டி வாங்குங்க, சேமிங்க. அப்போ 1,500 மினிமம் சேமிக்கலாம். 1,500 கட்டி ஒரு 10,500 கட்டின பிறகு அது 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கான இதாக மாறுச்சுன்னா நீ 1 கிராம் தங்கம் கூட வாங்கிக்கிங்க. அது 24 கேரட் தங்கமாக இருக்கும். பியூரிட்டி, சேஃப்டி பிரச்சனை, செய்கூலி சேதாரம் இல்லை, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதில் ஒன்று இருக்குது, தங்க பாண்டாக வாங்கி வச்சிங்கன்னா 2.5% வட்டி சவரின் கோல்ட் பாண்ட். அப்போ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்டு மாற்று சொல்லுது. அதே மாதிரி பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைங்க, ஒர்க் ஃப்ரம் ஒரு நபர் ஒரு காரில் போவோம், இது டிராஃபிக் ஜாமும் ஆகும், இதாகும். அந்த இடத்துல தேவையில்லை குறைங்க, பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிற இடத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிங்கன்னா அந்த இது குறையும் எல்லாம். அதே மாதிரி எண்ணெய் பயன்பாடு என்னென்னா, எண்ணெய் நம்ம அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம், அதில் நம்ம பல விஷயங்களுக்கான ஊக்குவிப்பை நம்ம இங்கே பண்ணணும். இந்த பயிர் இந்த இதெல்லாம் அதையும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த விவசாயத்தை நோக்கி நகர்றாங்க. அதையும் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா அந்த இதுலேயும் அந்நிய செலவாணி போகிறது குறையும் அப்படின்னு. இதே நேரத்துலாம் கிண்டல் பண்ணுறாங்க, ஒழுங்காக பண்ண தெரில, தியாகம் பண்ண சொல்கிற, அப்படி இப்படி முடியலனா ஜெயராம் ரமேஷ், ராகுல் காந்தி, அது இது நேரத்துலாம் டிபேட்டாக தான் ஓடி இருந்தது. விஜய் ஜெயிச்சிட்டார்ல, வயிறு எரிஞ்சு போய் ஒன்றும் பண்ண முடியல, உடனே இதில் டிபேட்டு. அதில் பேசுகிறவங்க ஏதாவது நமக்கு பாயிண்ட்டு பேசுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தன் பேசுறது கூட புரியலங்க. ஏண்டா இப்படியாடா டிபேட்டில் வந்து பேசுவீங்க, என்ன பேசுகிறேன்னு தெரியல, பாதி நேரம் சண்டை போட்டுனுங்கிறானுங்க, அதில் பாதி புரியல. சரி அவனாவது பாயிண்ட்டு பேசுவான்னு பார்த்தா இவர் விமர்சகர், அவர் பார்த்தா அங்கே பேங்க்கில் இருந்தாரா இங்கே பேங்க்கில் என்ன சொல்கிறான்னு புரியலங்க. ரைட்டு, இப்போது பிரதமர் என்ன சொன்னார், நீங்கள் வாங்கிறத குறைச்சிங்கன்னா இங்கே இருக்கிற பணம் வெளியே போகாது, அதுக்காக செலவு பண்ணுறது வேறு இதில் செலவு பண்ணலாம். ஆயிலுக்கும் அதே மாதிரி அதிகமாக அந்நிய செலவாணி கொடுத்து ஆயில் வாங்குற, குரூட் ஆயில் வாங்குற மாதிரி இருக்குது. இது ஒரு பக்கம். இவ்வளோ பேசுகிற ராகுல் காந்தி இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். 68களில் 67 இந்த சாஸ்திரி மறைஞ்ச பிறகு இந்திரா காந்தி வர்றாங்கல்ல, அதுக்கப்புறம் இதே பிரச்சனை அங்கேயும் வருது. அதிகமாக தங்கத்தில் முதலீடு பண்ணி வாங்கி வீட்டில் குமிச்சு வச்சுக்கிறாங்க, அதை பண்ணாதீங்க, அந்நிய செலவாணி வெளியே போகுது, நீங்கள் கொஞ்சம் தியாகம் பண்ணுங்கள். இதே தான் சொல்லியிருக்காங்க இந்திரா காந்தி. ஏன்னா பேப்பர் கட்டிங் தரேன், இதே தான் சொல்லியிருக்காங்க. சொல்லி தங்கம் வாங்குறத
அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ண சொல்ல போகிறார் ராகுல் காந்தி? அவங்களாவது மாற்றம் சொல்ல முடியல, அந்த காலத்து டெக்னாலஜியில் பெருசாக சொல்ல முடியல. ஆனால் இன்றைக்கி மாற்றம் சொல்கிறாங்க. தங்கம் வாங்குங்க, இப்படி வாங்குங்க அப்படின்னு. அதனால் எல்லாம் எது எடுத்தாலும் நான் எதிர்ப்பேன், மூளையே இருக்காது எனக்கு, எதையும் யோசிக்க மாட்டேன்னா. அந்நிய செலவாணி போச்சுன்னா ரூபா மதிப்பு குறைய ஆரம்பிக்காதா? அப்போ விலைவாசி ஏறுமா ஏறாதா? ஒன்றை சார்ந்து ஒன்று தானே. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது உதவி பண்ணுன்ற அடிப்படை அறிவு இருக்கா பாரு. சரி சார், இந்த நேற்று புரோட்டாம் ஸ்பீக்கராக ஒரு கவர்னர் மாளிகையில் பதவியேற்றப்ப வந்து தமிழ்தாய் வாழ்த்து வந்து 3வது இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு பேசுபொருளாச்சு. திமுக தரப்புல ஐபிஎல் கிரிக்கெட்டில் சிஎஸ்கே போன மாதிரியா? என்ன அது? நான் சொல்லிடுறேன். 2026 பிப்ரவரி மாதம் உள்துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க, உத்தரவு. கவர்னரு ஜனாதிபதி இவங்களாம் கலந்து கொள்கிற விழாக்களில் வந்தே மாதரம் பாடல் பாடுவது மேண்டேட்ரி, அடுத்து தேசிய கீதம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அந்த இது வந்து இங்கே ஆளுநர் தான் நடத்துகிற ஃபங்க்ஷன். தாவே கவர்மெண்ட் நடத்தலையே, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தலை. அதை நடத்துகிறதே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு முதலமைச்சராக பதவி ஏற்கிற விழா தான். அதில் ஆளுநர் இதில் வந்து வந்தே மாதரம் அது புரோட்டோக்கால், அடுத்து தேசிய கீதம். தேசிய கீதத்துக்காக தான் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து தான் தொடங்குவோம். அதனால் தமிழ் தாய் வாழ்த்து 3வது போச்சு. ஐயோ போச்சு, ஐயோ அம்மா. இன்றைக்கி கூட பேசியிருந்தாங்க சட்டசபையில். என்னைக்கு பார்த்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிட்டு இதைத்தான் பெருசாக பண்பாடு கலாச்சாரம் உருட்டிகிட்டு இருக்கிறது. இது உருட்டி ஜனங்க வெறுத்து போயிட்டாங்க. ஆகிற கதையை பாருங்கள். இவங்க இதுலேயே போயிட்டு பிஜேபி எதிரியாக நிறுத்திட்டு அதை ஓட்டாக மாற்றிக்கிட்டு இவங்க மட்டும் கார் ரேஸ் நடத்துவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்லியிருந்தாங்களே சார், கண்டனம் தெரிவிச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்றது ஒன்றுமே புரியல எனக்கு. அவங்க வந்து வந்தே மாதம்னா ஆர்எஸ்எஸ் பாடல்ன்ற மாதிரி. ஏன்னா நாட்டை பாரத மாதா மாதிரி சொல்லி பாடுறதுல என்ன தப்பு இருக்குது? அந்த காலத்தில் எல்லாரும் பாடியிருக்காங்க, பாடாத ஆளே கிடையாது. வந்தே மாதரம் என்போம் பாட்டு வரும் பாருங்கள். வந்தே மாதரன்றது சுதந்திர போராட்டத்தில் ஒரு எழுச்சிமிகு பாடல். பாரதியார்லாம் பாடியிருக்காரு அந்த அளவுக்கு. இவர்கள் நடுவில் வந்துட்டு அவர்கள் கையில் எடுத்தோன்னே இவங்க ஒன்றே 5வது பத்தி மட்டும் ஒரு 3 இது வரும். அன்னையாக இருக்க, சரஸ்வதியாக இருக்க, லட்சுமியாக இருக்கிறாருன்னு. அது மற்ற மதத்தினர் ஏற்றுக்க பண்ணால் அந்த பேராகிராஃப் மட்டும் நீக்கணுன்றது ரொம்ப நாள் கோரிக்கையாக போய்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி வந்தே மாதரெல்லாம் யாரும் பெருசாக இது பண்ணுறதில்ல. இதெல்லாம் ஒரு விஷயம் தூக்கிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து பண்பாடு கலாச்சாரம் அது இதில் எங்கே தமிழ் பண்பாடு? நீ தங்கிலீஷ் ஆக்கி வச்சுருக்கிய தமிழை. இன்றைக்கி தமிழ் கலாச்சாரப்படியாக நீங்கள் வாழ்கிறீங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ரெட்ஜைனில் படம் எடுக்கிறீங்களா, தமிழ் கலாச்சார படமாக எடுக்கிறீங்க. அதனால் அதெல்லாம் உருட்டுறது. வாழ்க்கையை வாழும்போது சந்தோஷமாக வேறு கலாச்சாரத்தில் வாழ்கிறது. ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க வரும்போது இதை முன்னிறுத்தி ஓட்டு வாங்குறது, எதிரியாக பிஜேபி காமிக்குது. இதே இங்கே வந்து நாங்கள் விட மாட்டோம், அது நான் பண்ண மாட்டோம். நீனா விட்றது முடிவு பண்ண வேண்டியது விஜய். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தேசிய கீதம், அதுக்கு அடுத்தது ஃபங்க்ஷனு, கடைசியில் தேசிய கீதம். இதுதான் எல்லாத்தும் புரோட்டோக்கால். இங்கே மாற்றிட்டாங்க. தமிழ் தாய் வாழ்த்து முக்கியம். நம்ம இது தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து நிகழ்ச்சி, தேசிய கீதம், இப்படி தான் எல்லாத்துலேயும் போகும். இந்த தேசிய கீதம் ஒரு தடவை பாடினா போதும்னு முடிவெடுக்கிறாங்க சட்டசபையில். அதை ஆளுநர் ஒரு இது நீ பண்ணுறியா நானும் பண்ணுறேன் பாருங்க. நீங்களா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு? அவங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்க சபையில் என்ன பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. தேசிய கீதமே பாட மாட்டேன்னு சொன்னால் தப்பு. நீங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கலாம், ஏங்க இது ஒரு புரோட்டோக்கால் இப்படி ஃபாலோ பண்ணுங்கன்னு. இல்லைங்க முடியாதுங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. இல்லை ஆர்டர் போட்டு அனுப்புங்க. அப்படி அனுப்ப முடியாது. அதனால் இந்த பிரச்சனை. இப்போது இதை வந்துட்டு இவர் இதான் நடக்காத விஷயத்தை இவர் சொல்லி நாங்கள் நடந்தாலும் நாங்கள் நடத்த விட மாட்டோம் அப்படி போகிற போக்கில் சனாதன ஒழிகன்னு பேசுவோம். அதனால் வந்தே மாதரன்றது ஆளுநர் ஜனாதிபதி இதெல்லாம் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் பாடணுன்றது. அதுக்காக சட்டசபைக்கு ஆளுநர் வர்றாங்க வந்தே மாதரம் பாடினா அது அனுமதிக்க மாட்டாங்க. தேசிய கீதத்தையும் அனுமதிக்கல. தேசிய கீதம் கடைசியில் இசைக்கப்படும் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் தேசிய கீதம் முதல்ல இசைத்து தமிழ் தாய் வாழ்த்து இசைத்து சபை நடவடிக்கைகள் தொடங்குறதுல ஒன்றும் காரியம் கெட்டு போகாது. 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நிற்க போகிறீங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு உட்காந்து இழுக்கிறாங்க பாருங்கள், இந்த கல்யாண வீட்டில் இருக்கிற மாதிரி. கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை நடத்தி கொடுக்குற வரணும், வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும், முடிஞ்சால் பணம் உதவி பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். அங்கே வந்து பிரச்சனை பண்ணுவான். இருக்கிற சந்தோஷத்தை கெடுப்பான், இல்லாத கெடுப்பான். என்னை கூப்பிட்டியா? ஒன்றை கூப்பிடல, அப்புறம் என்ன வீட்டிலே இருக்க வேண்டியது தானே, இங்கே வந்துட்டு என்னை கூப்பிட்டியான்னு என் சண்டை போடுறேன் பண்ணுவானுங்க. பார்த்தீங்களா, பத்திரிக்கை ஒழுங்காக வைக்கல, அப்போ என்ன எதுக்கு இங்கே வந்த? பத்திரிக்கை ஒழுங்கான வீட்டில் இருந்துக்க வேண்டியது தானே, இங்கே வந்து காரியத்தையும் கெடுக்கிற. இது எல்லா மனிதர்களுக்கும் இந்த கட்சிகளும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. வடிவேல் சொம்பு சார் ஞாபகத்துக்கு. வடிவேல் அங்கே போயிட்டு மும்பையில் போயிட்டு ரூம் கேட்பாரா தனியாக?
அது தனியாக ரூம் வேணுமா அப்படின்னா சகல என்ன சொல்லிட்டேன் சகல என்ன சகல சொல்லிட்டேன் இவ்வளோ கோவப்படுறேன். அந்த கதை தான் அதெல்லாம். சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. ஹை பட்டன் கிளிக் பண்ணாதவங்க ஹை பட்டன் கிளிக் பண்ணுங்கள். புது முயற்சியாக மைக்கம் என்டர்டெயின்மெண்ட் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதற்கும் உங்கள் ஆதரவு கொடுங்க. டேட்டிங் ஆப் மூலிமா என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை பார்த்து பயன்பெறுங்க. அதோட தொடர்ச்சியாக கோல்டை பற்றி மோடி அவர்கள் சொன்னதை டீட்டெயிலாக நம்ம வந்து பேசி வீடியோ போட்டிருக்கோம். அதற்கும் மைக்கம் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு வந்து ஊக்கமாக இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.